இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார், அக்காவை கூட்டிட்டு போக கூடாது. ஏன்னா அக்காவுக்கு பெயில் வாங்கியாச்சு. ஆமா சார், இந்தாங்க. இது மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஓபராயோட ஆன்டிசிபேட்டரி பெயில். ப்ளீஸ் செக். பெயில் கிடைச்சதுனால இப்ப நான் உங்களை விட்டுட்டு போறேன். ஆனா இங்க பாருங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, எங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக கூடாது. தேங்க் யூ so much டா. நீ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ண. ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாட் மீ. அவதான் ஷாலு. இந்த அந்த வாலு அவதான் பண்ணா. இவளுக்கு ஆன்டிசிபேஷன் ஆயிருக்கு அன்னைக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு. தேங்க்யூடா கண்ணா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீ அப்படியே லக்ஷ்மியோட நிழலா இருக்கிற, விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறிய. எப்பவும் இதே மாதிரி இருங்க. உன் அக்காவை இதே மாதிரி பத்திரமா பாத்துக்க. பாட்டிமா, அன்பு காட்ட அக்கா தான் எங்களுக்கு கத்து கொடுத்தா. தேங்க் யூ so much ஷாலு. இன்னைக்கு நீ பண்ணிருக்கிறது உண்மையிலே இது ரொம்ப பெரிய காரியம். இல்ல மாமா, எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்லம்மா, நிஜமாவே தேங்க்யூ so much. பாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீ இன்னைக்கு தீர்த்து வச்சிருக்க. இந்த காட்சி என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. அதோட இதோட பாதிப்பு உன் குடும்பத்துல ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஆக்சிடென்ட் பண்ணது நான் தானே கிரண் ஆண்டி சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். நாளைக்கு என்ன தேதின்னு தெரியும்ல? யாருக்கும் ஞாபகம் இருக்காது அண்ணி. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ். இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த நிமிஷத்துக்காக காத்திருந்தேன். நாளைக்கு கோர்ட்ல உன் டிவோர்ஸ் கேஸோட ஃபைனல் ஹியரிங் இருக்கு ரிஷி. நாளைக்கு உன்னோட டிவோர்ஸ் பத்தியும் நல்லா தெரிஞ்சிடும். இப்ப நான் கவனிக்கிறேன். நாளைக்கு உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காம நான் விட போறது. நாளைக்கு உனக்கு டிவோர்ஸ் நான் வாங்கி தரப்போறேன். I'll make sure இந்த உறவு நாளையோட முடியுது. இத பாரு லக்ஷ்மி, நாளைக்கு மொத்த குடும்பமும் உனக்கு எதிராக தான் நிற்கும். சாரி, இவங்களை எப்படி மறந்தேன்னு தெரியல. மொத்த குடும்பமும் உனக்கு எதிராக தான் இல்லையே. சில பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கதான். சில பேர் இப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் உனக்கு இந்த வீட்ல யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக நான் நிப்பேன். ஒருவேளை நான் தனியா கூட ஆகலாம், அது கூட எனக்கு பரவாயில்ல. உன்னை சமாளிக்க நானே போதும். இல்ல அண்ணி, நீங்க ஒண்ணு தனியா இல்ல. இந்த குடும்பத்துல சில பேர் உங்க கூட இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தரேன் ரிஷி. இது நடக்கும். நீ என்னோட மகன்டா. நீ ரொம்ப நல்லவன், எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை மறக்காத. இவ கூட உனக்கு கல்யாணம் நடந்ததே ஒரு அக்ரிமெண்ட் தான். நீ மலிஷ்காவை காதலிக்கிற.
இன்னைக்கும் தான் காதலிக்கிறேன். சுடுகாட்டுல பள்ளத்தை தோண்டியாச்சு. இப்ப ஜஸ்ட் அவளை கொஞ்சமா உள்ள தள்ளி விட்டா போதும். அது நாளைக்கே நடக்கும். அப்படின்னா நாளைக்கு டிவோர்ஸ் கேஸோட ஹியரிங் இருக்கு. லாஸ்ட் ஹியரிங். வாட் ஆர் யூ சேயிங்? இதையே நீ முன்னாடியே சொல்லல. அதாவது நாளைக்கு ஃபைனல் ஆயிடும், டிவோர்ஸ் கிடைச்சிரும். ஆஃப் கோர்ஸ். ஓ மை காட், திஸ் இஸ் அமேசிங் நியூஸ். அதாவது இன்னைக்கு நைட் நாம ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்திட்டா நாளைக்கோட டெசிஷன் நமக்கு ஃபேவரா வரும். அதாவது ரிஷி அண்ட் லக்ஷ்மியோட உறவு மொத்தமா முடிஞ்சு போயிடும். அதாவது இன்னொரு ஆக்சிடென்ட்டா? நீ மறுபடியும் லக்ஷ்மியோட ஆக்சிடென்ட்ட பிளான் பண்றியா என்ன? ஆஹா, இந்த தடவை லக்ஷ்மி இல்ல, இந்த தடவை நாம ரிஷிய தாக்க போறோம். வாட் தி ஹெல்? ரிஷி அட்டாக்கா? உனக்கு என்ன மூளை குழம்பு இருக்கா? அவன் தான் என்னோட லைஃப். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இல்ல, அவனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஆகணும். ஷட் அப். ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் டோன்ட் யூ டேர். ரிஷிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. அதோட அவனுக்கு எதுவும் ஆக நான் விடவும் மாட்டேன். சரியா? புரிஞ்சுதா? ரிலாக்ஸ் மலிஷ்கா, நான் சொல்றது முழுசா கேளு. இன்னைக்கு நைட்டு நம்ம பிரம்மாஸ்திரத்தை நாம பயன்படுத்தலாம். இது கண்டிப்பா தாக்காம திரும்ப வராது. எப்பவும் டார்கெட்ல தான் படும். என்னாச்சு? ஹெவி வேர்ட்ஸ் ஒன்னும் புரியலையா? பரவாயில்ல, நம்மளோட பிரம்மாஸ்திரம் என்னன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். அத டீட்டெயிலா நான் சொல்றேன். நாளைக்கு உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க விடாம தடுக்கிறது யாருன்னு பாக்க. நாளைக்கு நான் இந்த பொண்ணை உன்கிட்ட இருந்து பிரிச்சே தீர்வேன். I'll make sure உங்களுக்குள்ள இருக்கிற இந்த உறவு நாளைக்கு முடிவுக்கு வந்துடும். என்னாச்சு? என்ன? ஏதாவது இப்ப சொன்னியா? இல்ல. ரிஷி, நாளைக்கு நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது. ரிஷி, கிரண் ஆண்டியோட ஆக்சிடென்ட்டை நான் தான் பண்ணதா அத்தை நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. டிவோர்ஸ் விஷயத்துலயும் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. நீ அவங்க கிட்ட பேசியே ஆகணும். நான் என்ன பேசுறது லக்ஷ்மி? நானும் எல்லா விதத்திலயும் மாம் கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆனா மாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல கிரண் ஆண்டி வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எதுவும் புரிய மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? நீ தான் ஏதாவது பண்ணி ஆகணும். நீ பண்ணலனா வேற யாரு பண்ணுவாங்க? நீ போய் அத்தைக்கு புரியவே ரிஷி. அவங்க என்ன பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவும் பண்ணல, கிரண் ஆண்டி மாத்தி சொல்றாங்கன்னு நீ அவங்க கிட்ட சொல்லு. அது சரி. நான் இப்ப போய் மாம் கிட்ட பேசணும்னா அப்போ மாம் நான் சொல்றதை கேட்டுப்பாங்க. இல்ல, இட்ஸ் தட் சிம்பிள். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க லக்ஷ்மி. இந்த நேரத்துல மாம் கிரண் ஆண்டியோட பேச்சு மட்டும் தான் நம்புவாங்க. உன்னோட பேச்ச அவங்க கேட்க கூட மாட்டாங்க. என்ன ரிஷி, நீ இப்படி எல்லாம் பேசுற? எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கணும் ரிஷி. முக்கியமா இதுல நீ தான் பேசணும். நான் எதுவுமே பண்ணலங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல. அதனால நீ போய் அத்தைக்கு புரிய வை. அவங்களுக்கு நம்பிக்கை கொடு. இல்லனா நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடும் ரிஷி.